அப்பா உடம்பு சரியில்லையாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன்ப்பா இவ்வளோ சோர்வா இருக்கீங்க? தினம் 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இன்னைக்கு என்னப்பா 8 மணிக்கு வந்து சோஃபால சாயிறீங்க? என்னப்பா ஏன் சோர்வா இருக்கீங்க? அந்த வேட்டையை ராத்திரி முழுக்க தூங்க விடல தம்பி. என்னப்பா சொல்றீங்க? ராத்திரி உனக்கு எந்த சத்தமும் கேட்கல? எங்கேயோ கோயில் திருவிழால பாட்டு கச்சேரி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா சரியா கவனிக்கலப்பா, நான் தூங்கிட்டேன். அது கோயில் திருவிழாவில் கேட்ட பாட்டு சத்தம் இல்லை. அப்புறம்? அது வேட்டையன் ரூம்ல இருந்து வந்த பாட்டு சத்தம். பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கிற ரேடியோவை வச்சுக்கிட்டு விடிய விடிய குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் தம்பி. காதுல இடி விழுந்தா கூட உங்க அம்மா விடிய விடிய தூங்குவா. ஆனா எனக்கு ஒரு குண்டுமணி விழுகிற சத்தம் கேட்டா கூட ஒரு பட்டு தூக்கம் வராது. நான் விடிய விடிய தூங்கல தம்பி. நீங்க அவன் என்னன்னு கேட்கலையா? கேட்டனே. என்ன சொன்னா? அது அவன் போர்சனா, அவன் ஆடுவானாம் பாடுவானா என்ன வேணாலும் செய்வானா. அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டான். என்னமோ ஒரு பார்ட்டின்னு சொன்னா வீக்கெண்ட் பார்ட்டியா? அதான் வீக்கெண்ட் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மூட கெடுக்காம வெளியே போங்கன்றான். இந்த வாரம் தான் நான் தனியா கொண்டாடுறேன். இதே அடுத்த வாரம்னா புப்பா மாத்திருவேன்றான். புப்பா? இதான் இந்த பார்ட்டி நடக்கிற இடமாமே. பப்பா? அதான் போல இருக்கு. அப்பா நீங்க ஏன்ப்பா சும்மா இருந்தீங்க? என்ன எழுப்பியிருக்க வேண்டியதானே? எதுக்கு வீணம் உன் தூக்கத்தை கெடுக்கணும்னு எழுப்பல தம்பி. நானும் பார்த்துட்டே இருக்கேன். வர வர அந்த வேட்டையை அராஜகம் தாங்க முடியலப்பா. என்னப்பா அது? சோப்பு நிற மாதிரி இருக்கு தம்பி. அது எப்படி இங்க வந்துச்சு? அதானே, சாரமழை பெஞ்சா தண்ணி தெறிக்கும். சோப்பு நிறம் எப்படி வந்தது? வாங்கப்பா பார்க்கலாம். என்னப்பா நம்ம வீட்டு வாசல்ல? டேய் யாரா அது? எப்படி தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பேன்? டேய் யாரும் கேக்குறல? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மச்சான். டேய் எதுக்குடா எங்க வீட்டு வாசல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பேன்? ஹை, ஒரு சிறு திருத்தம் மாமா. இது என் வீடும் தான். எனக்கு ஒரு போர்ஷன்ல பங்கு இருக்குல்ல. அதுக்குன்னு வாசல்ல வந்து குளிப்பியா? எனக்கு என்ன வேண்டுதலாம் மச்சான், வாசல்ல நின்னு இப்படி ஊரே பாக்குற மாதிரி பப்பரப்பான்னு குளிக்கணும்னு. இது எல்லாத்துக்குமே நீங்களும் உங்க தங்கச்சியும் தான் காரணம். என்னடா சொல்ற? முதல்ல இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறது உங்க தப்பு. நான் பாட்டு சேவனேன்னு பாத்ரூமுக்கு குளிக்க போனேன். ஆனா உங்க தங்கச்சி தான் வீணா என் கூட சண்டை போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன், உனக்கு வேணும்னா எங்கேயோ போய் குளின்னு சொன்னா. சரி எங்க குளிக்கலான்னு இடம் தேடினப்ப எனக்கு ஏதோ இந்த இடம் தான் சரின்னு செட் ஆச்சு. அதான் அப்படியே. பொறுமையா அப்பா நீங்க ஒண்ணு கோபப்படாதீங்க மச்சான். ஆனது ஆச்சு, ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே நான் தான் சொல்றேன்ல, பொறுமையா தம்பி. என்னவா பொறுமையா இருக்கிறது? நம்ம வீட்டை எப்படி நார் அடிச்சிட்டு இருக்கான், இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கிறது? பாத்துக்கலாம், பொறுமையா இரு. இவனெல்லாம் நடு ரோட்ல நாய் அடிச்சு தூக்கி போடுமா, தூக்கி அடிக்கிறத விட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்க? என்னமோ பண்ணுங்க. மாமோய், குளிக்கிற விஷயத்துல எல்லாம் என் கூட போட்டி போடணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லுவீங்க. இல்லன்னா அடுத்த நேரம் கிச்சன்ல தான் குளிப்பேன்.